பிக் பாஸ் ஒரு பக்கம் கார் டாஸ்கில் சம்பவத்தை தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு பல விதமான சம்பவங்கள் அந்த கார் டாஸ்க் மூலியமா நடக்க போகுது அப்படின்றது நம்ம காலையிலேயே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுலேயே ஒரு சில விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஸோ இதில் கமருதீன் மற்றும் சாண்ட்ராக்கிடையே ஒரு பயங்கரமான மோதல் வெடிக்குது. அதில் ஏகப்பட்ட வார்த்தை எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது. இதில் யார் மேலே தப்பு என்னெல்லாம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு குரூஷியலான கட்டம் தான் மக்கள். ஏன்னா இந்த டாஸ்க் கார் டாஸ்க் அப்படின்றது 8ஆவதாக நடக்கிற ஒரு ஃபைனல் டாஸ்க். அந்த ஃபைனல் டாஸ்கில் பாயிண்ட்ஸ் டேபிளில் கடும் மோதல் ஏற்படுகிறது. என்ன மோதல்ன்றதால பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு தெரிவிச்சிடுறேன். சபரி 42 பாயிண்ட்ல இருக்காரு. இரண்டாவது இடத்துல அரோரா மற்றும் சாண்ட்ரா 39 பாயிண்ட். ஸோ எவ்வளோ 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு சாண்ட்ராக்கும் அரோராக்கும் அண்ட் சபரி. இந்த அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்கும் 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ். அடுத்து பார்வதி 37 பாயிண்ட்ல, விக்ரம் மற்றும் சுபிக்ஷா 35 பாயிண்ட்ல இருக்காங்க. கமருதீன் 31, திவ்யா 30, கமருதீன் 32, திவ்யா 31, வினோத் 25. இதுதான் இதுல அந்த ஒரு டாப் அந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 6 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான போட்டி. பார்வதி, விக்ரம், அரோரா, சாண்ட்ரா மற்றும் சபரி, இந்த 6 பேருக்கு கடும் போட்டி இருக்கு. இந்த கார் டாஸ்கை ஜெயிச்சா டிக்கெட் ஃபினால அடிக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு அவங்க கிட்ட இருக்கு. எப்படி அப்படின்ற வாய்ப்பு அவங்க கிட்ட இருக்கு இதுல. ஸோ இதுல ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம தமிழ் பிக் பாஸ்ல கார் டாஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காரை விட்டு அவங்கவுங்க இறங்கி போக வைக்கணும். இதுதான் டாஸ்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீமும் உள்ள முட்டை தண்ணி ஊத்துறது, கெட்ட ஸ்மெல்லு வர வைக்கிறது, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பிக் பாஸ் டீமே. அதுல இது ஒரு பக்கம். அடுத்து நீங்க பேசி 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 அவங்க வந்து நீங்க பேசி அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க, உங்க பேசுறதுக்கு வந்து அவங்க இதுவாகிட்டாங்கன்னா அவங்க வெளியே போயிடணும். இதுதான் டாஸ்கோட ரூல்ஸ். நோ பிசிக்கல் அஃபென்ஸோ நோ இந்த மாதிரிலாம் கிடையாது. ட்ரிகர் பண்ணுவாங்க. இதுல பேசிக்கா ட்ரிகர் நடக்கும், மாற்றி மாற்றி நடக்கும். அதுலயும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றது தான் குரூஷியல். இது பேசிக் ரூல்ஸ். இது ரூல்ஸை சொல்லிடுற முதல்ல. ஸோ இது வந்து பிசிக்கல் டாஸ்க் கிடையாதுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த வீடியோலேயே அது பிசிக்கலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அடுத்த ப்ரோமோலேயே அப்படின்றத இங்கே ஹைலைட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரண்ட் மொத்தம் இது ஒரு குட்டி காரு. இந்த காருக்குள்ளே 9 பேர் உட்காரணும். அதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கானா, வினோத்தும், சபரி மற்றும் அரோரா, இந்த 3 பேர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே. இந்த 3 பேர் ஃப்ரண்ட்டை இல்லை கூட சுபிக்ஷாவும் உட்காந்துருக்காங்களா என்னன்னு தெரில. அந்த 3 பேர் பின்னாடி. ஸோ பேக் சீட்டில் 6 பேர் கிட்டத்தட்ட. அது முன்னாடி 3 பேர்னா பின்னாடி 6 பேர். யார் யார்? விக்ரம், சாண்ட்ரா, கமருதீன், பார்வதி, திவ்யா மற்றும் சுபிக்ஷா, இந்த 6 பேர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் ஒரு டைலாக் சொல்றாரு, டே கமருதீன், நீ மட்டும் தான் இந்த டாஸ்க்ல ரொமான்ஸ் பண்றீங்க அப்படின்றது. இந்த டாஸ்க்ல கூட ரொமான்ஸ் பண்ணிட்டாடா இருப்பீங்க, 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பீங்களான்றதையும் அங்க விக்ரம் சொல்றாரு. ஸோ அங்கே நடக்கிறத விக்ரம் சொல்கிறார். தப்பு இல்லையே, தப்பு இல்லை, ஏன்டா இப்படி பண்ணுற. அதுவும் ஃபன்னாக தான் அவர் சொன்னார். எப்படியோ அவர் ஃபன்னாக தான் சொல்கிறார். இந்த டாஸ்கில் கூட நீ பண்ணுற பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து என்ன சொல்கிறாங்க, ரொமான்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னும் போது ஒரு பக்கம் ஏதோ இங்கே நாங்கள் ரொமான்ஸ் பண்ணி தான் இருக்கோம், எப்படி பார்வதியே சொல்கிறோம், ஏதோ இங்கே நாங்கள் ரொமான்ஸ் பண்ணி தான் இருக்கோம், இப்போ என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விக்ரம் பேசினதுக்கு பார்வதி பதில் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கரெக்டாக அந்த இடத்துல கான்வர்சேஷன் ஓவர். அடுத்து என்ன பண்றாங்க, கமருதீன் ஸ்கேம்ட்ரா. இப்போ யாரை சீன்றது, கமருதீன். ஆஸ் பர் த ப்ரோமோ படி, எப்படி இதை தெளிவுபடுத்துறது திரும்ப, ஆஸ் பர் த ப்ரோமோ படின்றதை ஹைலைட் பண்ணிடுறேன். ப்ரோமோ படி கமருதீன் தான் சாண்ட்ராவை சீண்டுகிறார். கரெக்ட்ல, கமருதீன் ஸ்கேம்ட்ரா அப்படின்றத சீன்றார். தப்பு யார் மேல? கமருதீன் மேல. முதல் விஷயம். ஓகே. உங்க கேரக்டர் என்னன்னு தெரியல, எப்படி உங்க கேரக்டர் என்னன்னு தெரியல அப்படின்றதையும் இவர் தான் சொல்றாரு. ஸ்கேம்டான்றாரு, உங்க கேரக்டர் என்னன்னு தெரியலன்றதையும் இவர் தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கமருதீன் ஒன்லி டோல்டு. உடனே இந்த உங்க கேரக்டர் எல்லான்னு ஊருக்கே தெரியும், உங்க கேரக்டர் என்ன தெரியல அப்படின்றது கமருதீனோட கேள்வி. உங்க கேரக்டர் என்னன்னு ஊருக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா ஐ அக்ரி. ஏன்னா இந்த வீட்டில் யார் யார் என்ன பண்றாங்கன்றது ஊருக்கே தெரியும் தான் சான்றா, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஐ ஸ்டாண்ட் வித் தட் பாயிண்ட். அடுத்து மனசுல இருக்கிறதெல்லாம் எப்படி வெளியே வருது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி மனசுல இருக்கிறதெல்லாம் எப்படி வெளியே வருது இல்லைன்ற மாதிரி பார்வதி போடுறாங்க. ஏன்னா பேபிக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேங்க, பேபிக்கு ஒண்ணுன்னா நான் வந்து அங்க பேசுவேங்கன்ற மாதிரி பார்வதி இதை பேசுறாங்க. மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருகிறது அப்படின்றது. அடுத்து உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல மனசுல இருக்கிறது தானே பொறுக்கி பாரு, பொறுக்கி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போடுறாங்க.
ஸோ இந்த இடத்துல சாண்ட்ரா ஸ்கேம்ட்ரான்றது முதல்ல கமருதீன் விட்டாப்புல, இங்க வந்து பொறுக்கின்ற வார்த்தையை வந்து சாண்ட்ரா விட்டாப்புல. அங்க பேரு இங்க இந்த ஒரு டைலாக் இவங்க விட்டாங்க. ஓகே, உடனே என்ன பண்ணிட்டான் கமருதீன், ஏதாவது ஒன்று வந்தா ட்ரிகர் ஆயிரும்ல, உடனே நீ பொறுக்கி தானே அப்படின்ற மாதிரி பேசுறான். இவங்க சொல்லிட்டாங்க நான் திரும்ப கொடுக்குறேன்ற மாதிரி. இதுல கமருதீன் பேசுற ரொம்ப ஆஷான வச்சலாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இல்ல சாண்ட்ரா மேலேயும் தப்பு இருக்கு வார்த்தை விட்டதுல. பட் இதுக்குன்னு இவர் பேசுறதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஏன்னா வரலாறு, கமருதீனோட வரலாறு எல்லாத்தையும் அப்படி நார்மலைஸ் பண்ணி உட்கார வச்சதே இவ்வளவு தூரம் பெரிய பிரச்சனை. நீ பொறுக்கி தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே உன்ன மாதிரியா நான் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிறான். எப்படி சாண்ட்ரா அதை கேட்கறாங்க, உன்ன மாதிரியா நான் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு போது டெஃபினெட்லி அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது கமருதீன் பார்வதி என்ன பண்றாங்கன்னு மக்களுக்கு தெரியும் இல்லையா. கமருதீனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும் போது இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து சாண்ட்ராவை கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் மக்களுக்கு. சாண்ட்ரா பக்கம் தான் நியாயம் இருக்குன்ற மாதிரி நினைப்பாங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து ஒன்னும் ஒரு பார்க்க முடியல, இதை கனெக்ட் பண்ண முடியல, இவங்க 2 பேர் பண்ற ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்குன்றதான் நினைப்பாங்க. அதனால நான் வந்து இதை சொல்றதால பொறுக்கித்தனம் அப்படின்றத நான் ஆதரிக்கல. ஒரு பக்கம் சாண்ட்ராவை சப்போர்ட் பண்றதுன்னு ஆயிடாது. பட் இது ஜென்ரல் ஆடியன்ஸ் இருந்து பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இது கம்பல்சரி ஆடியன்ஸ் மென்டாலிட்டிக்கு கனெக்ட் ஆகுன்ற ஒரு ஃபேக்டரை மட்டும் தான் நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் வெறுக்கிறாங்க. ஏங்க நேத்து என்னாலேயே பார்க்க முடியலங்க, இன்னைக்கு நேத்து இதுல இருந்து இன்னைக்கு காலைல வரையுமே தொடர்ந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஒன்று பண்றாங்க ப்ரோ. அதெல்லாம் நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. இது ஒண்ணு. ஓகே, உடனே நீ யாரடி என்னை பத்தி பேசுறதுக்கு இவர் போயிட்டாரு, வாடி போடி நீ அப்படின்னு ஒருமையில போயிட்டார். ஒரு பக்கம் இங்க பேசி இப்ப ஒருமையில ஆரம்பிச்சது யாரு, கமருதீன். ஸோ 2 இங்க 2 அங்க 1ன்னு வச்சுக்கலாமே, தப்புகள் 2 வந்துருச்சு. நீ யாரடி என்னை பத்தி பேசுறதுக்கு, உடனே நீ யாரா என்னை பத்தி பேசுறதுக்குன்னு அப்படின்னு மாறிடுச்சு. இவர் பேச அவங்க பேச இவர் பேசன்னு மாறிடுச்சு. ஓகே, உடனே பார்வதி அவங்க சொன்னது மட்டும் கரெக்டா, அவங்க சொன்னது மட்டும் கரெக்டான்ற மாதிரி பார்வதி வந்த உடனே இதுக்கு நடுவுல நீ பாத்தியா அப்படின்னும் போது ஒரு பீப் வேர்டு வருது. எப்படி நீ பாத்தியா டேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு பீப் வேர்டு வருது. அதுல சாண்ட்ரா ஏதாவது சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அப்படி சொன்னதால நீ பாத்தியான்னு கேட்க முடியும், அது சொல்லலைன்னா நீ பாத்தியான்னு கேட்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ ஏதோ ஒன்று சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க, அதனால அந்த கேள்வி வந்திருக்குது. ஓகே, செருப்பு பிஞ்சிடும், எப்படி ஒரு செருப்பு பிஞ்சிடும் காரி துப்பணும் போல இருக்கு, இது என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க. முதல்ல ஒரு திவ்யாவை பிஞ்சிடும் போது அப்பயே வீக்கெண்ட்ல பிச்சு வெளியே அமைச்சிருக்கணும். வீக்கெண்ட்ல பிச்சு இதுக்கே வெளியே தூக்கி போட்டுருக்கணும். சேனல் அவ்வளோ பெரிய முட்டு கொடுக்குது, இவர் ஒரு பெரிய பிளேயரு அப்படின்னு முட்டு கொடுத்து வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறது என்ன இது, ரொம்ப தப்பு. செருப்பு பிஞ்சிடும்னு அடிக்கடி பேசுறான், காரி துப்புறம் போல இருக்குன்ற மாதிரி. உடனே முடிஞ்சா அதை பண்ணுடா, துப்புடா, தெரியும் இருந்தா சுப்புடா, தைரியம் இருந்தா துப்புடான்ற மாதிரி இவங்க ஒரு பேசுறாங்க. இதுல பெரிய அவ மூஞ்சப்பாரு. ஒரு பெண்கள் கிட்ட ஒரு பேசுறதுலாம் எப்படி இருக்கு பாருங்க, பேசுறதுலாம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க மக்களே. ரொம்ப ஒஸ்ட் டு த கோரா இருக்குது. இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நைட்டு வந்து லைவே வந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு நிலையில தான் இருக்க போகுது அப்படின்றது தான் தகவல் வருகிறது. ஸோ கொஞ்சம் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த மாதிரி சம்பவங்கள் அதில் நான் சொல்லியிருப்பேன் காலைல வீடியோவில், சாண்ட்ரா பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துங்க, நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வெயிட்டிங், அடுத்த வீடியோவில் அதான் வரப்போகுது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். பாய் கைஸ்.